தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும். இந்த மண்ணின் மைந்தர் அரசியல் அப்படிங்கறது ஏற்கனவே கடந்த கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு அண்ணாமலை என்ட்ரி கொடுக்கும்போது இதே ஃபார்முலாவை கையாண்டார். அதையும் பார்த்தோம். மண்ணின் மைந்தரை ஆள வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை அவர் முன் வச்சாரு, அண்ணாமலை அவர்கள். இதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணாமலை நீங்க குறிப்பிட்டதுனால வந்து நமக்கு இன்னொரு அரசியலை நம்ம கவனிக்கணும். இப்ப என்ன இதுல இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம திமுக கூட்டணியில தான் இணைஞ்சு நின்று போட்டியிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு விசிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ணாமலை இன்னொரு லாபி பண்றாரு. என்ன லாபி அப்படின்னா, லாபினா தனித்த ஒரு அரசியல் குழுவா இங்க வந்து தனக்கான ஒரு செல்வாக்கான அரசியலை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் முடிவுகள் திமுக, அதிமுக 2 கட்சிகளையுமே மக்கள் இங்க புறக்கணிச்சாங்கன்னா, ஒருவேளை விஜய்க்கு வந்து அதிகமான வந்து வாக்குகளை கொடுத்தாங்கன்னா, இந்த கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து, அண்ணாமலை இவங்க எல்லாம் சேர்ந்து விஜயோட ஒரு புதிய அரசியலை மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு திட்டமும் மறைமுக திட்டமும் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. எனவேதான் அவங்க அந்த இதுல வந்து இப்பொழுது செயல்படுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலமா காங்கிரஸ் வந்து இங்க அரசியல் செய்யாம விட்டு இப்ப அரசியல தொடங்கியிருக்காங்க. அது தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடிதான் அரசியல தொடங்கியிருக்காங்க. விசிக, கம்யூனிஸ்டுகளும் தனித்து நிற்காம ஒட்டுண்ணிகள் போல அல்லது வந்து வீட்டு மாப்பிள்ளை போல போய் திமுக அறிவாலயத்துல உட்கார்ந்தனால கடைசி நேரத்தில் அவங்க பண்ற அரசியலும் இப்ப எடுபடாம போயிடுச்சு. எனவே இந்த திட்டம், இந்த அரசியல் வந்து இந்த தேர்தலுக்கு எடுபடாது அவர்களுக்கு. இறுதியில் வந்து திமுகவை தனித்து விட்டது ஒன்றுதான் இந்த கூட்டணி கட்சி, இந்தியா கூட்டணி செய்திருக்கக்கூடிய ஒரே வேலையா இருக்கு.